ஐயனார் துணை சிறையில் அடுத்து வர எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு திவ்யாவோட ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவோட ஹாஸ்டலுக்கே கிளம்பி போயிடுறாங்க. அங்கே திவ்யா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பல்லவன் ஃபோன் பண்ணி அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சோழன் அண்ணனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களை அங்கே விட்டுட்டு வந்துட்டேன்ல, அதுக்கப்புறமா சோழன் அண்ணன் சண்டை போட்டுட்டு ரொம்பவே கோவமாக கிளம்பி போச்சு. அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. நாங்களும் ஹாஸ்பிட்டலில் தான் நீ இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு என்ன ஹாஸ்பிட்டல்னு கேட்டு அந்த இடத்துக்கு திவ்யாவும் நிலாவும் வராங்க. சோழன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் இந்த அடியெல்லாம் கூட தாங்கிப்பேன் நிலா, ஆனால் நீங்கள் என்னை விட்டுட்டு போனதை என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு தான், மன்னிக்க முடியாத தப்பு தான். ஆனால் இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை மன்னிச்சிடுங்க நிலா. இனிமேல் சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் நிலா அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டி இருந்துட்டு அவன் உங்களை உண்மையாகவே நேசிக்கிறான் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு அவனுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுமா அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இனி நிலா என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றத நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.